இது வரைக்கும் ரீரிலீஸ் படங்களுடைய வரிசையிலேயே பெருசா நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம்னு சொல்றது விஜயோட கில்லியை தான் சொல்லுவாங்க எப்பவுமே. ஆமா, அத படையப்பா வந்து உடைச்சிருச்சு. படையப்பா பிரேக் பயங்கரமா மேக் பண்ணிட்டாரு. ஒரு ரெக்கார்ட் மேக்கர் ஆயிட்டாரு. அதையே வந்து இப்ப ரஜினிகாந்தோடைய அந்த படையப்பா அந்த விஷயத்தையே இந்த படம் வந்து உடைச்சிருச்சு. எந்த படம்? நம்ம மங்காத்தா. இதுல என்ன கொடூரம்னா, மங்காத்தா அடிக்கடி KTVலையும் சன் டிவிலையும் பலமுறை படம் போட்டாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தங்க ஒரு விஷயம். அஜித்தே சொல்லியிருக்காரு பேசும்போது, ரசிகர்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருங்க, கரெக்டா இருங்க, உங்களை யாரும் எதுவும் குறை சொல்லிடக்கூடாது, நீங்க கண்ணியமா நடந்துங்கலாம் அவர் நிறைய அட்வைஸ் பண்ணுவார்ல, அந்த ரசிகர்கள் சொல்லியிருக்காரு. நான் கூட அவரு கோயிலுக்கெல்லாம் போனா வாய் மூடிபடி அமைதியான தியேட்டர்ல ரிலீஸ்னு வரும்போது, ரீரிலீஸ் படம் வரும்போது இதுங்களும் அறிவு கட்ட ஜென்மங்களா மாறிடுது போல இருக்கு. இதுங்களும் தற்கூரி லிஸ்ட்ல சேர்ந்துருது போல இருக்கு. அஜித் ரசிகர்களை சொல்றேன், நீங்க உடனே தற்கூரி விஜய் ரசிகர்னு நீங்க பாக்குறீங்க. நானே சொல்லிட்டேன், அப்புறம் ரசிகர்களும் தற்கூரிகள் ஆயிட்டாங்களான்னு. ஆமா, அது ரொம்ப கொடூரங்க. என்ன தெரியுமா, நம்ம வந்து சாதாரணமா யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, ஆதாரம் இல்லாம பேச மாட்டோம். இல்ல, நீங்க எப்பயுமே விஜய் பத்தி தெரியுங்க, விஜயோட ரசிகர்கள் கழுவி ஊத்துவாங்க. நீங்க அஜித்தை பத்தி இருக்கிற பாசிட்டிவ்லாம் சொல்லி இருந்திருக்கீங்க, அதனால எல்லாம் பாராட்டு. தலை உனக்கு ஒன்றும் தெரியாது தலை, ஆபாச வார்த்தையை போட்டு நீ சும்மா கம்முன்னு கிடத்தல, எங்க கொண்டாட்டம் இப்படிதான், எங்களுக்கு ரூல்ஸே கிடையாது, நாங்க இப்படிதான் பண்ணுவோன்னு தியேட்டரை வந்து அப்படியே பிளாஸ்ட் பண்ணி இந்த பிளாஸ்ட்னு ஒரு வார்த்தையை வந்து விஜய் சொல்லுவார்ல, நிஜமாவே சில தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆயிட்டு பயந்துட்டாங்க. நானு இது வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க, தியேட்டருக்குள்ள கொளுத்துறானுங்க, தியேட்டர்ல பட்டாசை பொருத்தி போட்டு ஸ்கிரீனுக்கு நேரா வீசுறானுங்க. ஸ்கிரீன் கிட்டயா? ஸ்கிரீனுக்குங்க, படம் ஓடுது பாருங்க, படம் ஓடுது ஸ்கிரீனுக்குள்ள. எவ்வளவு கொடூரங்க. அப்ப இந்த ரசிகர்களை நம்ம எந்த லிஸ்ட்ல, அப்ப இவங்களை சுட்டி காட்டி திட்டாம இருக்க முடியுமா? நம்ம என்னதான் அஜித் வந்து நேர்மையாளராக இருக்கிற ரசிகர்களை வந்து பாதுகாக்கிறாருன்னா கூட அவர் சொல்றதை கூட இவங்க கேட்க மாட்டாங்க. இது ஒண்ணும் இல்லைங்க. உண்மையிலேயே அஜித் ரசிகர்கள் எனக்கு மன வருத்தமா இருந்தது. அதனால தான் சில வீடியோக்கள் உங்களுக்கு காமிச்சேன். நீங்க இணையதள தேடி பாருங்க, அவ்வளவு இருக்கு, கொட்டி கிடக்குது. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் கோடங்க. வணக்கம் வணக்கம். என்ன மங்காத்தா ரீரிலீஸ் எப்படி போகுது பாத்தீங்களா? மங்காத்தா பட்டை கிளப்புதுங்க, எல்லா தியேட்டரும் அடிச்சு பிரிச்சு மேயறானுங்க. ரசிகர்களுடைய ஆரவாரம் கொண்டாட்டம்லாம் எக்ஸ்ட்ரீம் எண்டு. நான் சில வீடியோலாம் பார்க்கும்போது தலை ரசிகர்களும் தற்கூரிகளா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தங்க ஒரு விஷயம். அஜித்தே சொல்லியிருக்காரு. அஜித்தே வந்து இப்போ இல்லை, முன்னாடியே சொல்லியிருக்காரு. சில யூடியூப்ல இப்போ பேசினார் பார்த்தீங்களா, பேசும்போது ரசிகர்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருங்க, கரெக்டா இருங்க, உங்களை யாரும் எதுவும் குறை சொல்லிடக்கூடாது, நீங்க கண்ணியமா நடந்துங்கலாம் அவர் நிறைய அட்வைஸ் பண்ணுவார்ல, அந்த ரசிகர்கள் சொல்லியிருக்காரு. நான் கூட அவரு கோயிலுக்கெல்லாம் போனா வாய் மூடிபடி அமைதியான நம்மளே நிறைய பேசியிருக்கோம்ல. இந்த ரசிகர்கள் அந்த இடத்துலலாம் ஒழுங்கா இருக்காங்க. இந்த தியேட்டர்ல ரிலீஸ்னு வரும்போது, ரீரிலீஸ் படம் வரும்போது இதுங்களும் அறிவு கட்ட ஜென்மங்களா மாறிடுது போல இருக்கு. இதுங்களும் தற்கூரி லிஸ்ட்ல சேர்ந்துருது போல இருக்கு. அஜித் ரசிகர்களை சொல்றேன், நீங்க உடனே தற்கூரி விஜய் ரசிகர்னு நீங்க பாக்குறீங்க. நானே சொல்லிட்டேன், அப்புறம் ரசிகர்களும் தற்கூரிகள் ஆயிட்டாங்களான்னு. ஆமா, அது ரொம்ப கொடூரங்க. என்ன தெரியுமா, நம்ம வந்து சாதாரணமா யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, ஆதாரம் இல்லாம பேச மாட்டோம். இல்ல, நீங்க எப்பயுமே விஜய் பத்தி தெரியுங்க, விஜயோட ரசிகர்கள் கழுவி ஊத்துவாங்க. நீங்க அஜித்தை பத்தி இருக்கிற பாசிட்டிவ்லாம் சொல்லி இருந்திருக்கீங்க, அதனால எல்லாம் பாராட்டு. அஜித் உண்மையிலே நமக்கெல்லாம் நண்பர். என்னன்னா, யார் தப்பு பண்ணாலும் அது தப்புன்னு சுட்டி காட்டணுங்க. அஜித்தே இது தப்புன்னு சொன்ன பிறகும் சோசியல் மீடியால அந்த ரசிகர்கள், அந்த பேர்ல இருக்கிற ரசிகர்கள், தலை உனக்கு ஒன்றும் தெரியாது தலை, ஆபாச வார்த்தையை போட்டு நீ சும்மா கம்முன்னு கிடத்தல, எங்க கொண்டாட்டம் இப்படிதான், எங்களுக்கு ரூல்ஸே கிடையாது, நாங்க இப்படிதான் பண்ணுவோன்னு தியேட்டரை வந்து அப்படியே பிளாஸ்ட் பண்ணி இந்த பிளாஸ்ட்னு ஒரு வார்த்தையை வந்து விஜய் சொல்லுவார்ல, நிஜமாவே சில தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆயிட்டு பயந்துட்டாங்க. நானு அவ்வளவு மோசமா இவங்க நடந்துட்டானுங்க இந்த ரசிகர்கள் கூட்டம். ஏன் என்ன பண்ணாங்க? ஏங்க என்னங்க ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்களேன், நான் மிரண்டே போயிட்டாது. என்ன இது இப்படி இருக்கானுங்க இவங்க, இவ்வளவு மட்டமா இருக்கானுங்க. நான் நிறைய வீடியோ பார்த்தேன், ஒரு தியேட்டர்ல சும்மா பட்டாசு 1-2 கொளுத்தி போட்டோம், ஊசி பட்டாசு சொல்றோம். ஏங்க பட்டாசு தியேட்டர் வாசல்ல கொளுத்துறது பிரச்சனை இல்லைங்க, இது வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க, தியேட்டருக்குள்ள கொளுத்துறானுங்க. தியேட்டர்ல பட்டாசை பொருத்தி போட்டு ஸ்கிரீனுக்கு நேரா வீசுறானுங்க. ஸ்கிரீன் கிட்டயா? ஸ்கிரீனுக்குங்க, படம் ஓடுது பாருங்க, படம் ஓடுது ஸ்கிரீனுக்குள்ள. எவ்வளவு கொடூரங்க. அப்ப இந்த ரசிகர்களை நம்ம எந்த லிஸ்ட்ல, அப்ப இவங்களை சுட்டி காட்டி திட்டாம இருக்க முடியுமா? நம்ம என்னதான் அஜித் வந்து நேர்மையாளராக இருக்கிற ரசிகர்களை வந்து பாதுகாக்கிறாருன்னா கூட அவர் சொல்றதை கூட இவங்க கேட்க மாட்டாங்க. இது ஒண்ணும் இல்லைங்க. இது மாதிரி என்கிட்ட வந்து அவ்வளவு விஷயங்களை, நமக்கு வந்து அவ்வளவு தகவல்கள் வந்திருக்குது. இவ்வளவு மோசமா இருக்கானுங்க எல்லாருமே பாருங்க. மொத்தமா எப்படி வந்து இவங்க பட்டாசை கட்டிட்டு போனாங்கன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. எப்படி போலீஸ் கம்பெனி உள்ள லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும், எதனா அசம்பாவிதம் நடந்துரும், போலீஸ் உள்ள போயிடுச்சு. போலீஸ் உள்ள போயிட்டு, தம்பி நீங்க பண்றது தப்பு தம்பி, நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து ஃபுல்லா தியேட்டருக்குள்ளங்க. ஐயோ, தியேட்டருக்குள்ள எவ்வளவு பாருங்க கொடூரம். ஃபயர் ஆயிருந்தா என்ன ஆகும்? ஒரு தியேட்டருக்குள்ள
அது ஏசி அரங்கு, அது தியேட்டர் ஏசி அரங்கு தானே, ஸ்கிரீனுக்கு நேரா தூக்கி போடுறானுங்க. அப்ப நீங்களும் அறிவு கட்ட மங்குலிகளோட ஒன்னாயிட்டீங்களா? தற்குறி கும்பலும் நீங்களும் ஒன்னா? அப்ப நீங்க என்னடா பண்றீங்க? நீங்க உங்களையும் திட்டாம இருக்க முடியுமா? நம்ம தியேட்டருக்கு வெளியே நடக்கிற சம்பவம் இந்த பையன் பண்றதை பாருங்க. இவன் என்ன பண்றான்னா, பட்டாசை சுத்தி கொளுத்தி தலைய சுத்தி பொதுமக்கள் பக்கமா தூக்கி வீசுறான். பொதுமக்கள் பக்கம் அந்த படம் பார்க்க வராங்கல்ல அவங்க பக்கமா தூக்கி வீசுறான். இவங்களுக்கு இது ஆபத்தை உணராம பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயங்க. இல்ல என்னோட கேள்வி அதுதாங்க. இப்ப விஜயோட ரசிகர்கள்லாம் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆயிட்டாருன்னு ஒரு பின்னால் போயிட்டாங்க. அஜித்தோட ரசிகர்கள்லாம் அஜித் நடிக்கிறத விட்டுட்டு ரேஸுக்கே போயிட்டு இருக்காரு அப்படின்னு விரக்தியில இந்த மாதிரி செய்யறாங்களா? விரக்தியை தாண்டி இல்ல விரக்தியை தாண்டி இல்ல படத்தை வந்து இவங்க வந்து செம்மையா புக்கிங்குங்க. இதுவரைக்கும் ரீரிலீஸ் படங்களுடைய வரிசையிலேயே பெருசா நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம்னு சொல்றது விஜயோட கில்லியை தான் சொல்லுவாங்க எப்பவுமே. அத படையப்பா வந்து உடைச்சிருச்சு. படையப்பா பிரேக் பயங்கரமா மேக் பண்ணிட்டாரு. ஒரு ரெக்கார்ட் மேக்கர் ஆயிட்டாரு. அதையே வந்து இப்ப ரஜினிகாந்தோடைய அந்த படையப்பா அந்த விஷயத்தையே இந்த படம் வந்து உடைச்சிருச்சு. எந்த படம்? நம்ம மங்காத்தா. இதுல என்ன கொடூரம்னா, மங்காத்தா அடிக்கடி KTVலயும் சன் டிவிலையும் பல முறை படம் போட்டாங்க. இப்ப படையப்பாவாது 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க, 2 முறை தான் டிவில வந்துச்சு. அதுக்கப்புறம் தெரியாது. அவர் அந்த கண்டென்ட் OTTக்கெல்லாம் கொடுக்கல. இப்ப மங்காத்தா எல்லாமே பாக்குறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனாலும் பெரிய ஸ்கிரீன்ல மீண்டும் அஜித்தினுடைய அந்த அலப்பறையை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் கொண்டாட தப்பு இல்லை. நான் வந்து நீங்க கொண்டாடுங்க. இப்ப நீங்க வந்து அவர் ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு, ஒரு குளிர்பான விளம்பரத்தை நடிச்சிருக்காரு. ஆமா, அந்த குளிர்பான விளம்பரத்தை வந்து அந்த அந்த பாட்டிலே கிடைக்கல எங்கேயுமே. எல்லாத்தையும் அவனுக்கு மொத்தம் வாங்கிட்டானுங்க. வாங்கி மாலை கட்டிட்டானுங்க. மாலை கட்டி ஒரு பெரிய கட் அவுட் வச்சு அந்த கட் அவுட்ல வந்து மாலையை போடுறானுங்க இந்த குளிர்பான பாட்டில. அப்புறம் மேல ஏறி அந்த குளிர்பானத்தை பாலாபிஷேகம் பண்ணுவானுங்கல்ல, அது அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். நிறைய பாலாபிஷேகம் ரொம்ப அயோக்கியத்தனம். அந்த பாலை வந்து இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்க போய் ஒரு நற்பணி மன்றமா போய் பண்ணுங்கன்னு சொல்றோம். இந்த ரசிக குஞ்சுமணிகளுக்கு அந்த மண்ணு கூட மரம் மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது. அந்த குளிர்பானத்துல கேஸா வாங்கி மேல எடுத்துன்னு போய் ஊத்துறானுங்க. அதுல இன்னொருத்தன் மேல ஏற முடியலன்னு கீழே இருந்து அடிக்கிறான். அதுக்கு ஆபாச கமெண்ட் வருது, கழுவி ஊத்துறான் எல்லாத்தையும். அது வந்து ரொம்ப கொடூரமா இருக்குங்க. இந்த இப்போ வரக்கூடிய இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, இந்த ஜெனரேஷன் ரசிகர்கள் எல்லாருடைய ரசிகர்களும் ரொம்ப ஆபத்தா இருக்காங்க, ரொம்ப தப்பா இருக்காங்க. ரைட்டு. இது கூட ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, இது ரீரிலீஸ். இதே டேட்ல தான் வந்து அவருடைய மச்சான் படம் திரௌபதி, அந்த படமும் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸே ஆச்சு. ஓகேங்களா? ஆனா அந்த படத்தோட இயக்குனரான மோகன்ஜி வந்து வருத்தப்பட்டு ஒரு பதிவை வந்து வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அப்புறமா வந்து டெக்ஸ்டாவும் வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் போட்டிருந்தாரு. அதாவது அஜித்தோட ஒரு படம், பெரிய படம், அதை ரீரிலீஸ் பண்ண அந்த படம் மங்காத்தான்னு ஒன்று வந்து எங்கள் மக்கள் வந்து பார்த்துருந்தாலும் எங்கள் படத்தை வந்து அதை பற்றி பேச முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அந்த படம் அப்படின்னு சொல்லி. இல்லை இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் நான். இது என்னன்னா, இது முழுக்க அஜித் படத்தின் மங்காத்தா மீது அவர் வைக்கிற குற்றம். அது மூலமா இவர் தப்பிக்க பார்க்குறாரு மோகன்ஜி. இந்த படத்தை நான் முன்னாடியே எடுத்துட்டு வரேன், இது ஒரு தேதியை சொன்னார். அப்ப இல்ல அந்த தேதியில வந்து வேற படம் வருது அப்படின்னு வரல. பாவாதியார் வந்துச்சு, வரல. ஆனா ஜனநாயகன் வரலன்னு நம்ம வரலாம்னு நினைச்சாரு, அப்பவும் வரல. இந்த படம் மங்காத்தா வருதுன்னு தெரியும். இவர் என்ன நினைச்சிட்டு வந்தாருன்னா, இவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல அவருடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க ரசிகர்கள் கிடையாது, அவங்க ஜாதிக்காரங்க. அவரே சொல்றார். அது அப்படி சொல்லாம வட மாவட்டங்களா சொல்லுவார். கேட்டா அது ஒரு குறிப்பிட்ட சாதியை பின்னணியா கொண்ட பெல்ட். அங்க இவருடைய படங்கள் எல்லாம் ஓடும்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை. கடந்த படங்கள்லாம் ஓடுச்சுன்னு ஒரு நம்பிக்கை. இந்த படம் வரலாற்று பின்னணி கொண்ட படம் அப்படின்னு இவர் வந்து பூஸ்ட் பண்ணார். அப்படித்தானே பண்ணாரு. ஆனால் அதுல பல உண்மைகள் சொன்னேன்னு பல விஷயத்தை அவர் அதிகப்படுத்தி சொல்லியிருக்காரு, மிகைப்படுத்திட்டாரு. அதுல அந்த மாதிரியான தரவுகளுக்கு ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா எனக்கே சில விஷயங்களை, நானும் வரலாற்று விஷயங்கள் நிறைய பார்ப்பேன். உங்களுக்கு தெரியும், ஒரு வரலாற்று ஆவணங்கள் அடிப்படையில் ஒரு படமே எடுத்திருக்கேன் நான். ஆமா, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அதற்கு பல விஷயங்களை பார்த்துருக்கிறோம். அப்புறம் சில ஒரு கலெக்டர் ஒருத்தர், ஒரு IAS ஒருத்தர், அவர் வந்து தன்னுடைய சுயசரிதை ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தின் பேர் வந்து வடகரை. அந்த IAS யார் அப்படின்னா ராஜேந்திரன் IASனு. சரி, அவருடைய அந்த வடகரை புத்தகத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில், மாலிகாப்பூருடைய அந்த படையெடுப்பு காலகட்டத்தில் அவர்கள் மிரட்டப்பட்டு மதம் மாற்றப்பட்டார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். அவங்க வந்து ராமான்னு கூப்பிட்ட வாயால நாங்க வந்து அல்லான்னு கூப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம்னு ஆதாரங்களோடு அவர் சொல்லியிருந்தார்.
அதை அப்படியே காட்சிப்படுத்தினா தப்பு இல்லை. ஆனால் இவர் என்ன அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மசாலாலாம் சேர்த்தாருன்னா, இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாம் இளம் பெண்களை, அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பெண்கள், அதாவது நீங்க யார் கையும் படாம பெண்கள்னு ஆரம்பிச்சு, நான் உதாரணத்துக்கு ஒன்று தான் சொல்றேன், இந்த மாதிரி அந்த படத்துல காட்சிப்படுத்தப்பட்ட பல காட்சிகள்ல வரலாற்று ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. இல்ல சாதாரண பெரும்பாலும் ஒரு திரைப்படம் பண்றாங்கன்னா அப்படியே உண்மையை எழுதும் போது லைட்டா மெருகேற்றல் பண்ணலாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்க சொல்லும் போது கவனமா சொல்லணும். இப்ப என்ன தெரியுமா, நீங்க வரலாற்றை சொல்றது தப்பு இல்லை. ஏற்கனவே ரணமாக, அதாவது காயமாக்கப்பட்டு அந்த காயம் ஆறி ரணமாயி வடுவாக இன்னைக்கு இருக்குது பிரச்சனைகள். இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது தமிழ்நாட்டில் இருக்கிற குறுநில மன்னர்கள் அழிச்சாங்க, நம்முடைய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்றது வரலாறு. நம்ம அதை மாத்தியே சொல்லல. ஆனால் அந்த வடுவை இப்ப கீறி பாக்குற மாதிரி, அந்த இஸ்லாமிய மன்னர் வந்தான், இந்த பொண்ணை தூக்கின்னு போயிட்டான், இந்த இஸ்லாமிய மன்னர் வந்தான், இதை பண்ணா, இந்த அடக்குமுறை பண்ணா, வெட்டி கொன்னா, அதை அந்த ஊரையை அழிச்சான் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கும். அதை 9ஆ திருச்சி சொல்றது இருக்குல்ல. இதனால என்ன நடக்கும்னா, ஏற்கனவே இப்ப இது நடந்தது நூற்றாண்டுகள் தாண்டி நடந்த விஷயம். 400 வருடங்களுக்கு மேல, 1900 இல்ல 1800 1700 நடந்த விஷயங்கள்னு சொல்றாரு. 400 எல்லாம் நடந்தது. சரிங்களா? அப்ப பல நூறாண்டுகள் முன்னாடி நடந்த சம்பவத்தை இன்றைக்கு சொல்லும் போது, இன்னைக்கு அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா பக்கத்து வீடுகளில் பழகிட்டு இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களோ கிறிஸ்தவ சகோதரர்களோ இந்து சகோதரர்களுக்கோ இன்னைக்கு அவங்க அப்படி பார்க்கறது இல்லை. இப்ப அதை திணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வெறுப்புணர்ச்சியும் தேவையில்லாத ஒரு மன சங்கடங்களும் வருமா வராதா? வரும். இந்த கீறி பார்க்கிற வேலையை செய்யாதீங்கன்னு தான் நம்ம மோகன்ஜிக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோள். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, என் இந்து மக்களுக்காக படம் எடுத்திருக்கேன், 1,00,000 பேர் பாத்தீங்க, நீங்க ஒரு வீடியோ போடுங்க, நீங்க ஒரு விஷயம் சொன்னா கூட போய் என் மக்கள்கிட்ட போய் சேரும். அப்ப உன் மக்கள் யாரு? எல்லாரும் தானே உனக்கான மக்கள். என் படம் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல ஓடும். அவர் சொன்ன மாவட்டங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு சாதி, குறிப்பிட்ட சாதி தான் அங்க இருக்கும். நான் உண்மையிலேயே அந்த படத்தினுடைய திரைக்கதை எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த லொகேஷன்ஸ் மோகன்ஜி உண்மையிலே நான் பாராட்டுறேன். விஎஃப்எக்ஸ் லொகேஷன்ஸ் சூப்பரா அவர் எடுத்திருக்காரு. அருமையான லொகேஷன்ஸ், விஎஃப்எக்ஸ் அவ்வளோ சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. மிகப்பெரிய பணம் பொருள் செலவுல பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், பாகுபலியா இருக்கட்டும், அப்படிலாம் பல என்னென்னமோ RRR எல்லாம் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அதுக்கு பல கோடி ரூபாய் முதலீடு போட்டாங்க. ஆனால் குறைந்த முதலீட்டுல அந்த சோழா கிரியேஷன்ஸா யாரோ ஒருத்தர் அவர் தான் பண்ணிருக்காரு. சோழா சக்கரவர்த்தி ஏதோ ஒரு 30 கோடி ரூபாய் செலவு பண்ணதா சொல்றாரு. இல்ல அவரே சொல்லும் போது 30 கோடிலாம் சொல்லல, அவரு லெஸ் தென் 12 crores ஏதோ 10 கோடியோ 5 கோடியோ ஆக கோடிகள் செலவு பண்ணிருக்காரு. அந்த செலவு பண்ண தொகைக்கு இந்த படம் உண்மையிலே ஒர்த்தான படம். ஆனா சப்ஜெக்ட கரெக்டா சொல்லியிருந்தா இந்த படத்தை கொண்டாடி இருக்கலாம். தப்பா சொல்லதுனாலதான் இந்த படம் ஓடல. இதுக்கு மங்காத்தா மேல அஜித் மேல படி போட்டி எப்படி தப்பிக்க பாக்குறீங்க நீங்க? சொல்றீங்க நான் அந்த ஒரு விதத்துல ஒண்ணு, நீங்க சாதி குறிப்பிட்டு சொன்னாருன்றீங்க. சாதி படம் மற்றவர்களும் எடுக்கிறாருங்க, இல்லன்னு சொல்லுங்க, புரியுதுங்களா? ரஞ்சித் சொல்லவே இல்லை, அவங்களும் எடுக்கிறாங்க. சிலது அதுல சிலர் ஏற்றுக்கிறாங்க, சிலர் அதுக்கு அந்த சாதிக்கு ஆதரவா இருக்காங்க, ஓகே ரைட்டுன்றாங்க. அந்த சாதிக்கு எதிராக இருக்கவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இதுல போய் திணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க சொல்ற மாரி செல்வராஜுடைய முதல் படம் பரியேறும் பெருமாள். பரியேறும் பெருமாள்ல வெளிப்படையாகவே ஒரு சாதியை காமிப்பாங்க, வெளிப்படையா குறியீடுகளாக காமிப்பாங்க. இன்னொரு சாதி யாருன்னு சொல்ல மாட்டாங்க. பார்க்கிற நீங்களும் நானும் புரிஞ்சுக்கலாம் இந்த சாதின்னு. அப்படி சொல்லிட்டு போங்க. ஏன் நேரடியாவே களத்துல இன்னாருன்னு அடையாளப்படுத்துறீங்க? மதம் சொல்ல முடியாது, அந்த மதமே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க மதத்தை சொல்றது தப்பு. நான் தான் சொல்றேன்ல, அவங்க கொள்ளடிச்சாங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க பெண்கள் மீதான விஷயங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவர் சொன்னா, நான் ஒரே டயலாக்ல நிக்கிறேன், திரும்பவும் நிறைய சொல்ல முடியும் என்னால. அந்த படத்துல இருந்து 1008 குறைபாடுகள் இருக்கு. நம்ம டீகோட் பண்ற ஆள் நம்ம இல்ல. நான் சொல்ற ஒரே விஷயம், கைப்படாத பொண்ணு தான் எனக்கு வேணும். 2 பெண்களை அவங்க அப்பனை கொன்னுட்டு கூட்டு ஒருத்தன் புரோக்கர் வித்துட்டு போறான்னு காமிக்கிறீங்க. அந்த அடையாளப்படுத்துற ஆள் யாருன்னு காமிக்கிறீங்க, அவனை கொல்றீங்க. அவனுக்கு ஏன் பூணூல் போட்டு விட்டீங்க? ஏன் அந்த வேலை செய்றீங்க? அப்புறம் இன்னொன்னு என்ன பண்றீங்க நீங்க? அந்த பெண்கள் இந்த மதத்திலிருந்து அவங்க அப்பனை கொண்டுட்டு கூட்டு வரான்றீங்க. இஸ்லாமிய மன்னர் அவனுக்கு அவங்க அந்த பெண்களை அவன் அனுபவிக்கிறான்னு காமிக்கிறீங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகலாயர்களை பாத்தீங்கன்னா அப்பாவை கொன்னுட்டு பையன் பதவி சார், அந்த சாதிக்குள்ளேயே 1000 நடக்கும் சார். நீங்க காமிக்கிறது வேற எல்லாம் காமிக்கிறீங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலையா? தெளிவாக ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்க இஸ்லாமிய மன்னர்கள், இன்னொன்னு சொல்லிடுறேன், தம்பியே கல்யாணம் பண்ணிக்கின அக்கால இருக்கிறாங்க மன்னராட்சியில. நீங்க
சின்ன பையன் குட்டி பையன் வந்து மன்னர் ஆக முடியாதுன்றதுனால அவனை திருமணம் பண்ணிக்கிட்டு பட்டத்து ராணியாகலாம் மாறினவங்கலாம் உண்டு. எத்தனையோ நம்ம வரலாற்றுகளை சொல்ல முடியும். அது பிரச்சனை இல்ல. இங்க வந்து நீங்க மாற்று மதம், மாற்று சாதி, மாற்று பிரிவினர் அப்படின்னு காட்டும் போது மிகைப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். ஒருவேளை அதற்கு உங்ககிட்ட ஆதாரமே இருந்தாலும் இன்னைக்கு அண்ணனா தம்பியா பார்த்துக்கிட்டு இருக்கிற சமூகத்துல நீங்க தேவையில்லாத விஷ விதைகளை விதைக்காதீங்கன்ற எல்லாருக்கும் சொல்றேன். ஏதோ நான் வந்து மோகன்ஜிக்கு மட்டும் சொல்லல, நீங்க ரஞ்சித்தா இருக்கும், மாரி செல்வராஜன் எல்லாருக்கும். ரஞ்சித்னு இன்னொருத்தர் இருக்காரு தெரியுமா? இன்னொரு ரஞ்சித் நடிகர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சில படங்கள்லாம் எடுப்பாரு. அவரும் இது மாதிரி அபத்தமான விஷயங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. வெற்றிமாறன் உட்பட நான் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, வடுக்களை கீறாதீங்க. மறுபடியும் நீங்க கீறி பாத்தீங்கன்னா மறுபடியும் அது காயமாகும். அது புறையோடி போச்சுன்னா அந்த காலையோ கையையோ வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இது கரெக்ட், ஆபத்தான விஷயம். நான் ஒரு மோகன்ஜிக்கு மட்டும் சொல்லல, எல்லா படைப்பாளி சுதந்திரம் இருக்குங்க. உங்க சுதந்திரம் உங்களோட லிமிட்டுக்குள்ள இருக்கணும். ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவனுக்கு நல்ல விஷயத்த சொல்லுங்க. இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் 1000 இருக்கு. நம்ம கிராமங்கள் இல்லாத கதையா? நம்முடைய வரலாற்று பின்னணிகள் எவ்வளவு இருக்கு. நம்ம விஷயத்த என்னென்னமோ பேச வேண்டிய விஷயம் இருக்கு. அதையெல்லாம் காட்சிப்படுத்துங்க, படம் பண்ணுங்க. அதனால சினிமாவில் இப்ப நம்ம பேச வந்த விஷயம் இது கூட இல்லைங்க. ஆனா உண்மையிலே அஜித் ரசிகர்கள் எனக்கு மனம் வருத்தமா இருந்தது. அதனால தான் சில வீடியோக்கள் உங்களுக்கு காமிச்சேன். நீங்க இணையத்தில் தேடி பாருங்க, அவ்வளோ இருக்கு, கொட்டி கிடக்குது. இவர்கள் இதை ஒரு தனக்கு கிடைக்கிற தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கோன்னு உணர்ந்தாதான் இவர்கள் அடுத்த கட்டத்தை நகர முடியும். இல்லைன்னா இவங்களும் சில்வண்டுகளை மாதிரி ஊர்ல உதப்படுவாங்க. அதுதான் நடக்கும். ஓகே, வேற எதுனா சொல்ல வேண்டியது இருக்கா? முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்பலாங்க. நன்றி, வணக்கம். நன்றி கொடைங்க. நன்றி நேயர்களே.